ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம்மேக்கர் ஃபார் எவர். இன்றைக்கி முடக்கத்தான் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரை மூட்டு வலி, வாத நோய், மலச்சிக்கல், தோல் நோய், மூல நோய், காது வலி போன்ற பல உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும். இது ஒரு பாரம்பரிய மருத்துவ தாவரம். ஒன்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ரெண்டு பருப்பும் லைட் ப்ரௌனாக டர்ன் ஆகும். அப்போ சீரகம் 1 டீஸ்பூனுங்க. பூண்டு பல் 15 போட்டுக்கலாங்க. குட்டி குட்டியாக நறுக்கிய இஞ்சி ஒரு 10 துண்டு போட்டிருக்கேங்க. இஞ்சி பூண்டு ஒரு 3 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வதக்கிடுங்க. பெரிய வெங்காயம் 1ங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க. பெரிய தக்காளி 1ங்க. சின்னதாக இருந்தால் 2 யூஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததும் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. ஒரு கை கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கலாங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்ச முடக்கத்தான் கீரை போட்டுக்கலாங்க. இப்போ ஸ்லோவாக இந்த கீரையை திருப்பி திருப்பி விடுங்கங்க. இந்த கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை எவ்வளோக்கெவ்வளோ வதங்குதோ நல்லா, அவ்வளோக்கவ்வளோ டேஸ்ட் நம்மளுக்கு அதிகமாக தருங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததும் கீரை வதங்காமல் அப்படியே நின்றுடும். நீங்கள் எவ்வளோ வதக்கினாலும் வதங்காது.
எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா வருங்க. புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாங்க. மூணு நிமிஷம் கழித்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 15 பல் எடுத்திருக்கேங்க. ஆற வச்ச கீரையை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நான் 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ இதை அரைச்சிடலாங்க. இப்போ கொரன்னு அரைச்சிக்கலாங்க. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதிக தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம முடக்கத்தான் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. சட்னி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிப்பு ரெடி பண்ணி கொட்டிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you.